எச்சரிக்கையாக இருங்க மேசராசிக்காரங்களே. ஏன்னா இந்த மாதம் ஏற்பட்டிருக்கிற கிரக சூழல் அப்படி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. அது நல்லதா கெட்டதா? தலைகீழாக மாறுது அப்படின்னு தான் சொல்கிறோம். அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க நம்ம இந்த பதிவில் முழுமையாக உங்களுக்கான தகவலை பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த மாத கிரக சூழல் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, அதோட தாக்கம் என்ன, தாக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசராசி அப்படின்னு சொன்னாலே ஆரம்பம் 12 ராசிகள்லையுமே பாருங்கள் முதல் ராசியாக வருது. மேசத்துக்கு நல்ல ஒரு தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்கும். தீ போல் எப்போவுமே இருக்கிற சக்தி உங்களுக்கு ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் அந்த தீயை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்களா? இதுதான் உங்களோட வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே திறமையை கையாண்டாலும் நன்மை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தானே கிடைக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பின்னடைவும் வருது. இந்த மேசராசி பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ஆனால் சீக்கிரமாக கோவப்பட்டுருவீங்க. கோபம் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குங்க. அதே போல் கோபப்பட்டு அவசர முடிவுகளை எடுத்து நிறைய விஷயத்தில் பின்னடைவு அடைஞ்சவங்களா மேசராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. ஆரம்பித்ததை முடிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேகம் வேணும். யாராச்சும் உங்களுக்கு எதிராக பேசினா உடனே மனசு உடைஞ்சு போகிறீங்க பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நம்பிக்கை வச்சவங்க எல்லோருமே அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படி இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு யார் உண்மையானவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையை வைங்க. நீங்கள் எப்போவுமே இந்த கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினா போதும், கண்டிப்பாக நன்மையை பெறலாம். நிதானம் மேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதை கையாளுங்க, நன்மையை நீங்கள் உருவாக்கலாம். எப்போவுமே வாழ்க்கையில் நீங்கள் தினமும் ஒரு கோலை வச்சு அதை நம்ம அடையணும் அப்படின்னு உங்கள் வேலையை தொடங்குங்க. என்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை முதல்ல வளர்த்துக்கோங்க. தோல்வியே வந்தால் கூட சரி, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த தோல்வியை ஏற்றுக்கோங்க. அதே போல் நீங்கள் சாதாரணமாக ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடியவங்களே கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே தலைமைத்துவத்தை ஆளக்கூடியவங்க. வெற்றி உங்களை தேடி வரும். உங்களோட ஒவ்வொரு செயலுமே அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த மேசராசி 12 ராசியிலுமே முதல் ராசியாக வருது. தலைமைத்துவத்தின் ஒரு அடையாளமே மேசம்தான். உங்களுக்கான சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு நாளுமே பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்கீங்க. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அந்த கஷ்டம்லாம் உங்களை பலவீனமாக்க வரல, பலமாக்க வந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, திறமையாக என்னால் முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். கஷ்டத்தில் கூட நீங்கள் உங்கள் நம்பிக்கை மேலே உறுதுணையாக இருங்க. அந்த கஷ்டத்தை எளிமையாக கடந்து வரலாம். நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களை யாராலுமே நிறுத்த முடியாது. அவ்வளவு அது அற்புதமாக செயல்படக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செவ்வாயின் அதிபதியாக இருக்கீங்க. செவ்வாய் எல்லா கலைகளுக்குமே ஒரு அதிபதி. தன்னம்பிக்கை, திறமை, புத்திசாலித்தனம் இது. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறத செவ்வாயின் பரிபூர்ண அருளையுமே பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு அமையும். எப்படின்னு கேட்குறீங்களா? முருகன் தாங்க செவ்வாய்க்குமே அதிபதியாக இருக்கிறாரு. அதனால தான் முருகன் வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் வழிபாடாக மேசராசிக்கு அமையுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் அதே போல் முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்கவும் நீங்கள் இப்போ சேனல் கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை இது எல்லாமே விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு சூழல் உண்டாக்கி நன்மையை நீங்கள் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமான் கிட்டே நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக இதனால் பெற முடியும். அது அற்புதமான இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் பெற முடியும். மேசராசியில் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரியான அமைப்பை தரும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அந்த வகையில் பார்த்தா மேசத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மேசராசியில் இந்த அஸ்வினி உறுதியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக சூழல் உருவாகியிருக்கு. ஆமாங்க, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ராகு. ராகு பகவான் எடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தராரு. வருமானமுமே நல்லாயிருக்கும். வருமானம் உயர்வை அடையுது. குரு பார்வை இப்போ உங்களுக்கு உண்டாகிறதுனால விரயம் கூட சுப செலவாக மாறும். விரயம் சுப விரயமாக மாறும். இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏதாவது சுப நிகழ்ச்சி காரிய தடையால் நின்று போச்சு அப்படின்னா இப்போ அதை நீங்கள் பேசி தீர்க்கலாம், பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம். சுப விரயம் ஆகுங்கிறதுனால குடும்பத்தில் கல்யாணம், பிள்ளைங்களோட நல்ல விஷயம், அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்காக பொருள் சேர்க்கை, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயம் நடக்கும். வரக்கூடிய விரங்களை கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. அப்படி வந்தாலும் குரு பார்வை நல்லாயிருக்கு, அதனால் விரையெல்லாம் சுப விரயம் தான். உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடம் உங்களை விட்டு விலகும், நெருக்கடிகளும் நீங்கும், பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு வரும். சிலருக்கெல்லாம் புதுசாக சொத்து சேர்க்கை கூட ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறாரு, அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் வரலாம். தேவையில்லாத சிந்தனை அப்பப்போ வந்து போகும், இதை தவிர்க்க பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களாலேயுமே கொஞ்சம் சங்கடம் வருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை அவங்க மேலே இருக்கணும். அவங்க வழியிலே போய் தான் நீங்கள் அவங்கள விட்டு பிடிக்கணும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையுமே இந்த மாதம் முடிவுக்கு வருது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை பிறக்கும். கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தால் அது விலகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் இந்த மாதம் பெறலாம். மாணவர்கள் நீங்கள் படிக்கும்போது படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணுங்க. சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அதிகரிக்க போகுது. முதியவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். ஆரோக்கிய தொலை சீராகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பம் ஏதாவது இருந்தால் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் பாருங்கள், நல்ல நிலைமை உருவாகுது. அடுத்து பரணி, உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செயல்படுறவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நன்மையான சூழல் உண்டாகியிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கிற சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான நிலை பிறக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் கை வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையும் விலகும். ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. ஆரோக்கிய தொல்லை குறையுது. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்களா? உங்கள் முயற்சி இப்போ வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். பொன்பொருள் சேர்க்கை கூட நல்லாயிருக்கு. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை இப்போ கிடைக்கும். அரசு வழியில் ஏதாவது விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த லோன் வாங்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் மூலம் ஏதாவது கையெழுத்து போட்டு அப்ரூவல் ஆகி வர மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே இப்போ சாதகமாக நடக்கும். அதாவது அரசு வழி முயற்சிகள் சாதகமான சூழலை உருவாக்குது. ஏழரை சனியின் காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சங்கடம் விலகும். மருத்துவமனை, மருத்துவ செலவு இது குறையும். ஏதாவது உடல் உபாதையால் மருத்துவமனையாக போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாலை அப்படிங்கிற நிலமை கூட இந்த மாதம் மாறும். என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு சரியான மருத்துவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சியுமே சாதகமாக இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கூட வரும். லாப ராகுவால் ஆதாயம் அதிகரிக்க போகுது. உங்கள் கையில் இப்போ பணம் புரளக்கூடிய யோகம். மனசில் மகிழ்ச்சி உருவாகும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை விலகிறதுனால மனசில் ஒரு நிம்மதியான சூழல் பிறக்குது. பெண்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை குறையுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். விவசாயத்திலையுமே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தீரும் பாருங்கள், சங்கடம் குறையும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றின எண்ணம் இப்போ வரும். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நீங்கள் எதிர்காலம் பற்றின சிந்தனையோடு எப்பவுமே திட்டமிட்டு வாழ்ந்துட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் யோகமான அமைப்பை ஏற்படுத்துதுங்க. ஆமாங்க, ஆத்மகாரகன் சூரியன் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்குது. துணிச்சலும் தைரியமும் கூடுது. எந்த வேலையை எடுத்தாலும் சரி அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வேலையில் இருந்த பிரச்சனையுமே முடிவுக்கு வரும். தடைப்பட்ட வேலை இப்போ நல்லபடியாக நடக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியை இப்போ பெறுவீங்க. வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது அப்படின்னு முயற்சி செய்யும்போது உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். வரவு நல்லாயிருக்கு. அரசியல்வாதிகளுக்குமே செல்வாக்கு உயர்ந்து காணப்படுது. தலைமையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக மன நிம்மதியை பெறுவீங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட செயல்களை வேகப்படுத்துவார். உற்சாகமாக செயல்படுவீங்க. குரு பார்வையுமே நல்லாயிருக்கு. அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. இதனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத திடீர் வாய்ப்பு உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்களை உருவாக்கும். வியாபாரம் முன்னேற்றத்துக்கு வரும். வருமானம் நல்லாயிருக்கும். செலவுகளுமே கட்டுக்குள்ளே வரும். ஏழரை சனியின் பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் இப்போ காணாமல் போகுது. அதனால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகுது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுது. விவசாயிகளுக்குமே எதிர்பார்த்த ஆதாயம் பிறக்கும்.
இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களுமே அதிகாலையில் எழுந்து முடிஞ்சவுடன் சூரியனை வழிபட்டு வருவதால் வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பை உருவாக்க முடியும். சூரிய நமஸ்காரம் மேசராசிக்காரங்களுக்கு அது அற்புதமான மாற்றத்தையும் சூரிய பகவானின் ஆற்றலையும் அதிகரித்து தரும். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற இந்த ஒரு வழிபாட்டை தினம்தோறும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.